வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சில சமயம் ஒரு விஷயத்த ஒரே ஒரு கோணத்துல மட்டும் பார்க்கறதால எவ்ளோ பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எப்பவாச்சும் ஒரு விவாதத்துல மாட்டியிருக்கீங்களா? நீங்க சொல்றது 100க்கு 100 சரின்னு நீங்க நம்புவீங்க. ஆனா, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அவங்க சொல்றது தான் கரெக்ட்னு அடிச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும், இல்லையா? பாருங்க, இதுதான் பிரச்சனையே. நம்மளோட கருத்து தான் கரெக்ட். மத்தவங்க நம்ம கூட ஒத்து போகலன்னா அவங்க தப்பா தான் சொல்றாங்கன்னு நம்ம ரொம்ப உறுதியா நம்புறோம். ஆனா இந்த நான் தான் சரிங்கிற போராட்டம் நம்மள உண்மையை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுதுன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. சரி, இந்த சிக்கலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய கதை நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு ராஜா, 6 பார்வையற்ற ஞானிகள், அப்புறம் ஒரு பெரிய யானைய பத்தின கதை. அவங்க ஒவ்வொருத்தரும் உண்மையை எப்படி பார்த்தாங்கன்னு நாமளும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்துல ஒரு ராஜா ஒரு பெரிய யானைய ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அந்த ஊர்ல ரொம்ப புத்திசாலிகளான 6 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது. இந்த விசித்திரமான மிருகம் என்னன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால அதை தொட்டு பார்க்கறதுக்கு ராஜா கிட்ட அனுமதி கேட்டாங்க. சரி, இப்பதான் கதையே ஆரம்பிக்குது. முதல் பார்வையற்ற ஞானி மெதுவா முன்னாடி போய் யானையோட அகலமான ரொம்ப உறுதியான பக்கவாட்டுல கை வைக்கிறாரு. தொட்டு பார்த்த உடனேயே அவரு ரொம்ப நம்பிக்கையோட, ஆஹா, இது வேற ஒன்னும் இல்ல, கரடு முரடான ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரோட அனுபவத்துக்கு அது சரிதான். அடுத்ததா 2வது ஆள் வராரு. அவரு தன்னோட கைய நீட்டி யானையோட கூர்மையான வளவளப்பான தந்தத்தை தொடுறாரு. ஆனா அவரோட அனுபவம் முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. உடனே அவரு இல்லவே இல்ல, நீங்க சொல்றது தப்பு, இது ரொம்ப ஷார்ப்பா முனையா இருக்கு, இது ஒரு ஈட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு மறுத்து பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அனுபவம் மட்டும்தான் முழு உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அங்கேயே ஒரு பெரிய வாக்குவாதமே வெடிச்சது. ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையை நிலைநாட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கதை போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்குது பாருங்க. 3வதா வந்தவர் தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு ஐயையோ இது பாம்புன்னு சொல்றாரு. 4வதா வந்தவர் அதோட காலை தொட்டுட்டு இது ஒரு மரம்னு சொல்றாரு. மத்தவங்கள ஒருத்தர் காதை தொட்டு விசிறுன்னும் இன்னொருத்தர் வாழை தொட்டு கயிறுன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் 6 பேருக்கும் 6 விதமான உண்மைகள். முதல்ல அமைதியா ஆரம்பிச்ச பேச்சு கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர சண்டையா மாறிடுச்சு. ஒருத்தர் பொய்யன்னு திட்டிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஈகோவும் நான் பார்த்தது மட்டும்தான் சரிங்கிற அந்த எண்ணமும் தான் இந்த சண்டைக்கு முக்கிய காரணம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் இப்படித்தானே நடக்குது. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 3 ஆப்பிள் கொடுத்து என்ன சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு 4ன்னு சொன்னான். டீச்சருக்கு பயங்கர கோவம். ஆனா அந்த பொண்ணோட பேக்ல ஏற்கனவே ஒரு ஆப்பிள் இருந்தது. டீச்சருக்கு தெரியாது. முழுசா தெரியாம நாமும் இப்படிதான் பல பேரை தப்பா எடை போடுறோம். இந்த சண்டை ரொம்ப பெருசானதும் இவ்ளோ நேரமா எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருந்த ராஜா அவங்க முன்னாடி வந்து நின்னார். அவரோட தலையீடு தான் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. ராஜா தன்னோட கைய உயர்த்தி, போதும் நிறுத்துங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். ஆனா அதே நேரத்துல நீங்க எல்லாரும் சொல்றதும் தப்பு அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு வரிதான் அந்த விவாதத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. அவங்க குழப்பமா பார்த்தப்போ ராஜா விளக்கினார். நீங்க ஒவ்வொருத்தரும் யானையோட ஒவ்வொரு பாகத்தை தான் தொட்டீங்க. அதனால உங்ககிட்ட உண்மையோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் இருக்கு. யானைங்கிறது ஒரு சுவர், ஈட்டி, பாம்பு, மரம், விசிறி, கயிறு, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்ததுதான் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையோட முக்கியமான விஷயமே பார்வை அல்லது கண்ணோட்டம் தான். அதாவது நாம ஒரு விஷயத்த எப்படி பார்க்கறோங்கிறது தான் மேட்டர். ஒவ்வொருத்தரோட பார்வையும் அவங்க அனுபவத்தை பொறுத்து நிச்சயம் மாறும். அப்போ ஒரு விஷயத்தோட முழு உண்மைய நாம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன வழி? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்க இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். முதல் விஷயம், நம்ம பார்வை சரிதான், ஆனா அது முழுமையானது இல்லைங்கிறத ஒத்துக்கணும். 2வது, மத்தவங்களோட கருத்துக்களை ஒரு தடையா பார்க்காம அதையும் கத்துக்க ஒரு வாய்ப்பா நினைக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். அப்போதான் முழு படமும் நமக்கு தெளிவா புரியும். அதனால அடுத்த தடவை யாராவது உங்ககிட்ட கருத்து வேறுபாட்டோட பேசினா உடனே அவங்கள எதிரியா நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்க அதே யானையோட இன்னொரு பக்கத்துல நின்னுட்டு நீங்க பார்க்காத ஒரு பகுதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க உறவுகள்ல, இல்லனா உங்க வேலையில எந்த விஷயத்த நீங்க ஒரே ஒரு சைடுல இருந்து மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.